2026-27 ஆண்டுக்கான தமிழக அரசின் பட்ஜெட் மதிப்பு 2,26,740 கோடி ரூபாய். மாநில அரசின் மொத்த கடன் 10.98 லட்சம் கோடி என மதிப்பீடு. ரிவைஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட் 2026-27 2,26,740 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிலுவைக் கடன் பொறுப்புகள் 10,98,768 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் தமிழக அரசின் வருவாய் 3,50,027 கோடியாக இருக்கும் என மதிப்பீடு. அரசின் வருவாய் பற்றாக்குறை 55,775 கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் கணிப்பு. குறுகிய கால அரசியல் ஆதாயங்களில் கவனம் செலுத்தப் போவதில்லை. தமிழகத்தின் நிதி நிலைமையை மேம்படுத்த 2 ஆண்டுகள் தேவை என்றும் அமைச்சர் மரிய வில்சன் தகவல். ₹1 கடனை திருப்பி செலுத்தவும் வட்டி செலுத்தவும் சுமார் 24 காசுகளை செலவிடும் தமிழக அரசு. மூலதன செலவுக்கு 10.9 காசுகளையும் ஊதியத்துக்கு 17.3 காசுகளையும் செலவிடுகிறது. நீட் தேர்வை ரத்து செய்ய ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தப்படும் என அமைச்சர் மரிய வில்சன் உறுதி. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை நடத்த வலியுறுத்தப்படும் என்றும் திட்டவட்டம். நீட் தேர்வு முறையான நடவடிக்கை ரத்து செய்து முந்தைய முறையான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் அடிப்படையில் மருத்துவ கல்விக்கான சேர்க்கை தொடர்ந்திட ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்துகிறது. செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளில் தாய்மாமன் சீர்திட்டம் தொடக்கம். திட்டத்துக்காக பட்ஜெட்டில் 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த தமிழக அரசு. அரசு மருத்துவமனைகளில் நடைபெறும் பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து இதன் மூலம் மருத்துவ தேவைகளுக்கான பொதுமக்கள் சொந்தமாக செலவிடும் தொகையை குறைக்கும் நோக்கில் அரசு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பெண்களின் திருமணத்திற்கு அண்ணனின் சீர்திட்டத்துக்காக 812 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 8 கிராம் தங்க நாணயம் பட்டுப்புடவை வழங்கப்படும் என அறிவிப்பு. பெண்களின் திருமணம் நாளில் நமது அரசின் சார்பாக 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையும் அண்ணனின் சீராக வழங்க இருக்கிறார். இத்திட்டத்தினை செயல்படுத்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு அரசு மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு என சிங்கப்பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம் அறிமுகம். மகளிர் சுய உதவிக் குழுக்களை குறுந்தொழில் நிறுவனங்களாக மேம்படுத்த திட்டம். பள்ளிக்கல்வித்துறைக்கு பட்ஜெட்டில் 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 10 கோடி ரூபாய் மதிப்பில் பொது நூலகங்கள் டிஜிட்டல் நூலகங்களாக மறுவடிவமைக்கப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் உள்ள பப்ளிக் லைப்ரரிஸ் மாநில அளவிலான டிஜிட்டல் லைப்ரரிஸ் என மாற்றம் செய்வதன் மூலம் டிஜிட்டல் அறிவு, ஒற்றை உறுப்பினர் சேர்க்கை, 24/7 வெப் மற்றும் கைபேசி வாயிலாக அணுகும் வசதி, டிஜிட்டல் உள்ளடக்கம், இலவச வைஃபை வசதி மற்றும் 38 மாவட்ட சென்ட்ரல் லைப்ரரிஸில் கோ ஒர்க்கிங் ஸ்பேசஸ் வசதிகள் கொண்டு கற்றல் மற்றும் புத்தாக்க மையங்கள் செயல்படுத்தப்படும். பள்ளிகளில் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்துக்காக 139 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. முதற்கட்டமாக 10,000 பள்ளிகளில் தூய்மையை உறுதி செய்யும் திட்டம் அமல்படுத்தப்படும் என அறிவிப்பு.
உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்த தமிழக அரசு கல்லூரி மாணவர்களுக்கு 2,000 கோடி ரூபாயில் வெற்றி மடிக்கணினி திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு. கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இத்திட்டம் கல்லூரி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் ஒரு கருவியாக அமையும். பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் வசதியுடன் நவீன மிதிவண்டிகள். நடப்பாண்டில் 5,32,000 மாணவர்களுக்கு நவீன மிதிவண்டி வழங்க 277 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 2026-27 கல்வி ஆண்டில் 11ஆம் வகுப்பு பயிலும் சுமார் 5.32 லட்சம் ஜென்சி இளம் தலைமுறை மாணவர்களுக்கு 277 கோடி ரூபாய் மதிப்பீடில் ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதிகளுடன் கூடிய நவீன பிராண்டட் சைக்கிள்ஸ் வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரமளித்தல், மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்புக்கான TN வெற்றி திட்டம். ஊரக வளர்ச்சித்துறையின் அனைத்து உட்கட்டமைப்பு திட்டங்களையும் ஒருங்கிணைக்க ஆண்டுக்கு 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. நலிவடைந்த கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்காக வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். 100% மானியத்தில் 5 ஆடுகள் வழங்கப்படும் என அறிவிப்பு. கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வெற்றி 150 அறிமுகம். 125 நாட்கள் வேலை முடித்த குடும்பங்களுக்கு கூடுதலாக 25 நாட்கள் பணி வழங்கப்படும். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் வெற்றி என்ற பெயரில் தொடக்கம். இளைஞர் நலன், திறன் பயிற்சி, வீடு கட்டும் திட்டங்களுக்கு வெற்றி என்ற பெயரில் திட்டம். வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். இந்த அரசு வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. நிலையான வளர்ச்சியும் உறுதி செய்ய வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்தப்படும். அரசு வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் கொள்கையை ஆவணத்தில் இடம்பெற்றுள்ள திட்டங்களை நடைமுறைப்படுத்தும். கலைஞர் கனவு இல்ல திட்டம் என்ற பெயர் வெற்றி வீடு திட்டம் என மாற்றம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட பெயரும் மாற்றம். காவிரி, வைகை மற்றும் தாமிரபரணி நதிகளை மறுசீரமைக்க திட்டம். மாசுபாட்டை தடுக்கவும் கழிவுநீர் சுத்திகரிப்பு, திடக்கழிவு மேலாண்மைக்கான சாத்தியக்கூறு குறித்து ஆய்வு. மற்றும் தாமிரபரணி போன்ற பெரிய நதிகளின் சுத்திகரிக்கப்படாத தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் வீட்டு கழிவுநீர் நேரடியாக கலப்பதால் நதி கரைகளில் சாலிட் வேஸ்ட் கொட்டப்படுவதாலும் அவை தொடர்ந்து மாசு அடைந்து வருகின்றன. நமது நதிகளின் தூய்மை மீட்பதற்கான விரிவான சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொண்டு விரிவான திட்ட அறிக்கையை இந்த அரசு தயாரிக்கும். சென்னையில் உள்ள கூவம் அடையாற்றை உலக தரத்தில் மறுசீரமைக்க திட்டம். படகு சவாரி, நதிக்கரை நடைபாதை, பொழுதுபோக்கு வசதிகள் ஏற்படுத்த நடவடிக்கை. காவிரி, வைகை, தாமிரபரணியில் நதி சுற்றுலா அறிமுகம். ஒகேனக்கல், திருவரங்கம், மதுரை மற்றும் நெல்லை வழித்தடத்தில் நதி சுற்றுலா. மாநிலத்தின் 3 முக்கிய நதிகளில் நதி சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 53 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இது காவிரி நதியில் ஒகேனக்கல் டு ஸ்ரீரங்கம் வரையிலும், வைகை ரிவரில் மதுரையில் மற்றும் தாமிரபரணி ரிவரில் பாபநாசம் முதல் திருநெல்வேலி வரையிலும் அமைக்கப்படும்.
காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்ட திட்டம். விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க சாத்தியக்கூறு ஆய்வு செய்ய 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சுத்தமான நீர் கிடைப்பதை உறுதி செய்யவும், பருவமழை கால மழைநீரை சேமித்து வைக்கவும் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டுவது தொடர்பாக இந்த அரசு விரிவான சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ளும். இந்த ஆய்வின் அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. முன்னணி பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து தமிழுக்கான AI மாதிரி உருவாக்கம். அரசின் அதிகாரப்பூர்வ தொடர்புகளில் AI மொழி தொழில்நுட்பம் பயன்படுத்தவும் திட்டம். தமிழகத்தில் 5 ஆண்டுகளில் 20,000 பொது EV சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க 50 கோடி. குடியிருப்புகளில் EV சார்ஜிங் நிலையங்களுக்கு அரசு மானியம் வழங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. PPP முறையில் அடுத்த 5 ஆண்டுகளில் மின்சார வாங்கலுக்கான 20,000 பொது சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்படும். இத்திட்டத்திற்காக நடப்பு நிதி ஆண்டில் 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மதுபான உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் சிறப்பு கட்டணம் அறிவிப்பு. ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வரை அரசுக்கு வருவாய் கிடைக்கும் என அமைச்சர் மரிய வில்சன் தகவல். மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கான கூடுதல் சிறப்பு கட்டணத்தை அரசு அண்மையில் விதித்துள்ளது. இதன் மூலம் அரசுக்கு ஒரு ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வரை வரவு எதிர்பார்க்கப்படுகிறது. பூந்தமல்லி முதல் சுங்குவார்சத்திரம் வரை மட்டுமே மெட்ரோ ரயில் திட்டம் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. ஏற்கனவே பரந்தூர் வரை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மாற்றம். மாநில அரசின் பரிந்துரை செய்யப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டங்கள் சென்னை விமான நிலையம் முதல் கிளம்பாக்கம் வரை, ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக பூந்தமல்லி முதல் சுங்காச்சத்திரம் வரை கூடுதல் மெட்ரோ ரயில் வழித்திட்ட திட்டங்களை இந்திய அரசு ஸ்பீடி அப்ரூவல் வழங்குவதற்கான தேவையை அனைத்து நடவடிக்கையும் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டின் கடனை அடுத்த 50 ஆண்டுகளுக்கு குறைக்கவே முடியாது என்று நிதித்துறை செயலர் சித்திக் திட்டவட்டம். வருவாய் உயரும் வேகத்தை விட கடன் உயரும் வேகம் குறைவாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் பேட்டி. கடன் குறைக்க முடியாது. தட் இஸ் பி கிளியர். நீங்க அடுத்த 50 வருஷத்துக்கு கூட கடன் குறைக்க முடியாது. அதை வருஷம் கூட தான் செய்யும். அதை கூடுற ரேட் வருவாய் வளர்றதோட கம்மியான ரேட்ல கூடும். தாவேக அரசின் முதல் பட்ஜெட் மிகப்பெரிய பூஜ்ஜியம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இல்லை என சாடல். இந்த பட்ஜெட் எப்படி இருக்குன்னா, 100 நாட்கள்ல இந்த அரசுடைய மார்க் அப்படின்னு யாரை கேட்டாலும் மிகப்பெரிய ஒரு 0 சொல்லுவாங்க, பூஜ்ஜியம் அப்படின்வாங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு 0, பூஜ்ஜியம். தாவேகா சொன்ன மாற்றம் பெயர் மாற்றமே என உதயநிதி விமர்சனம். திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு தங்கள் கட்சி பெயரை வைத்துள்ளனர் என்றும் பேட்டி. எங்களுடைய திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் கடந்த ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதற்கு மேலாம் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறாங்க. ஆட்சிக்கு வரும்போது மாற்றம் மாற்றம் அப்படின்வாங்க. இப்போ என்ன மாற்றம் கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் பேர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. அனைத்து திட்டங்களையும் பெயரை மாற்றிருக்கிறாங்க. பிளாஸ்டாக இருக்கும் என எதிர்பார்த்த மக்களுக்கு வேஸ்டாக மாறி இருக்கிறது தாவேக அரசின் பட்ஜெட். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தாவேக அரசின் முதல் பட்ஜெட்டில் எந்த முக்கிய அறிவிப்புகளும் இடம்பெறவில்லை என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி கருத்து.
ரீல் விடுவதே இந்த ஆட்சியின் சாதனையாக உள்ளது என்றும் விமர்சனம். வெறும் வசனத்தை பேசியே 85 நாட்கள் காலத்தை ஓட்டிவிட்டார்கள். எல்லாவற்றிற்கும் ரீல் விடுறதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனையாக பார்க்கப்படுகிறது. மூன்று மாதத்தில் 22,000 கோடி ரூபாய் கடன் வாங்கிய தாவேக அரசு. இதே நிலை சென்றால் 5 ஆண்டுகளில் 20 லட்சம் கோடி ரூபாயாக கடன் உயரும் என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. இந்த 10 லட்சம் கடன் நீங்க 5 வருடத்தில் முடிக்க போகும்போது 20 லட்சம் கடனாக இருக்கும் என்பது என்னுடைய வாதம். அதுதான் இன்னைக்கு அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. பட்ஜெட்டில் முழு பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு இல்லாதது வருத்தமளிப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. வேலைவாய்ப்பின்மையை தீர்ப்பதற்கான திட்டம் எதுவும் இல்லை என்றும் விமர்சனம். விவசாயிகளுடைய கடன் முழுமையாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அது அறிவிக்கப்படல. எங்கேயுமே வேலை இல்லைன்னு மக்கள் பேசுறத தான் நம்ம கேட்க முடிகிறது. எனவே என்னென்ன மாதிரியான தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்ற எந்த அறிவிப்பும் இல்லை. வேலை வாய்ப்புகளுக்கு எந்த அறிவிப்பும் இல்லை. மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஆக்கப்பூர்வ திட்டங்கள் பட்ஜெட்டில் இல்லை. வெற்றி எனும் பெயரை கொண்டுள்ள வெற்று அறிக்கை என சீமான் விமர்சனம். பள்ளிக்கல்விக்கான ஒதுக்கீடு 48,500 கோடியிலிருந்து 45,000 கோடியாக குறைப்பு என புகார். தாவேக அரசு காரணமற்ற நிதி உயர்வுகளை குறைத்து உண்மையில் கூடுதலாக ஒதுக்கியுள்ளது என அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம். செப்டம்பர் 8ஆம் தேதி வரை சட்டமன்ற கூட்டத்தொடர். சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுவதும் நேரலை செய்யப்படும் என்றும் சபாநாயகர் அறிவிப்பு. பொதுத்துறை, மாநில சட்டமன்றம், ஆளுநர் மற்றும் அமைச்சரவை, நிதித்துறை, திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை, ஓய்வூதியங்களும் ஏனைய ஓய்வுகால நன்மைகளும் என்று 8/9/2026 செவ்வாய்க்கிழமையுடன் இந்த கூட்டத்தொடர் நிறைவு பெறுவதாக இன்று கூடிய அலுவல் ஆய்வுக் குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது 2026-2027 ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை. முழுமையான விவசாய கடன் தள்ளுபடி, குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பான அறிவிப்புகள் இடம்பெறுமா என விவசாயிகள் எதிர்பார்ப்பு. வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் முதல்வர் விஜய் ஆலோசனை. நெல், கரும்பு ஆதார விலையை உயர்த்துவது குறித்து அமைச்சர் வினோத்துடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம். பட்ஜெட் கூட்டத்தொடரில் எவ்வாறு செயல்படுவது, துறை சார்ந்த கேள்விகளை எழுப்புவது குறித்து ஆலோசனை. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் 2வது நாளாக நள்ளிரவில் பலத்த மழை. வெப்பம் தணிந்ததால் நகர் முழுவதும் குளு குளு காலநிலை. சென்னையில் ஆவடி, பூந்தமல்லி, தாம்பரம், பல்லாவரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் நள்ளிரவில் கனமழை. காலை முதல் நிலவிய வெப்பம் தணிந்ததால் குளிர்ச்சியான சூழல். கபினி அணையிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவை குறைத்தது கர்நாடக அரசு. காலையில் 27,000 கன அடி திறக்கப்பட்ட நிலையில் மாலையில் 7,000 கன அடியாக குறைப்பு. தொடர் மழையால் KRS அணைக்கு வரும் நீரின் அளவு 19,275 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 105 அடியை எட்டியதால் கர்நாடக விவசாயிகள் மகிழ்ச்சி.
அருவிக்கு நீர்வரத்து 20,000 கன அடியாக அதிகரிப்பு. அருவியில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 18,905 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 74.01 அடியிலிருந்து 74.55 அடியாக உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2,240 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 13,480 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிகரித்து 2,40,000க்கு விற்பனை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி விலை 240 ரூபாயாக உயர்வு. ராஜினாமா செய்ய சொல்லி வைகோ நிர்பந்தித்ததாக மதிமுக எம்எல்ஏக்கள் குற்றச்சாட்டு. தாவேக ஆதரவுடன் மீண்டும் வென்று அமைச்சராகலாம் என ஆசை காட்டினார் என்றும் பேட்டி. எங்களை பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ராஜினாமா செய்ய சொன்னார். எங்கள் ராஜினாமாவை அவர்கள் நிர்பந்தித்தார்கள். ஆளுங்கட்சி கூட்டணியில் சேர்வோம், மீண்டும் போட்டியிட வாய்ப்பு தரப்படும், அமைச்சராக கூட ஆகலாம் என்ற ஆசை வார்த்தைகளுக்கு மயங்காமல் திமுக தலைவர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களை இன்று நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றோம். காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 21 எம்பிக்கள் ஆளுநர் அர்லேக்கருக்கு கடிதம். தாங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும் என வலியுறுத்தல். புதுச்சேரியில் 85 நாட்கள் இழுபறிக்கு பிறகு அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு. முதல்வர் ரங்கசாமி வசம் நிதி, வருவாய், போக்குவரத்து, கூட்டுறவுத்துறைகள். மீண்டும் உள்துறை அமைச்சரானார் நமச்சிவாயம்.